அன்பினிய உலகத்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் கலைநேசன் அன்னக்குடி. அனைத்தும் அறிவோம் யூடியூப் சேனலுக்காக இனிய உறவுகளை, நான் இன்றைய தினம் தங்களோடு குலதெய்வ வழிபாடு குறித்து கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் தெரியும், குலதெய்வ வழிபாடு நீங்கள் அனைவரும் அறிந்ததுதான். குலதெய்வம் இல்லாமல் யாரும் இருக்க வாய்ப்பில்லை. ஆனால் கிராமங்களிலிருந்து நகரத்திற்கு புலம்பெயர்ந்தவர்கள், நகரத்திற்கு ஒரு வேலை விஷயமாகவோ தொழில் தொடங்கவோ தங்களது கிராமங்களிலிருந்து போனவர்கள் நிறைய பேருக்கு குலதெய்வம் பற்றி அறியாமல் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நாம் அது ஒரு குல தெய்வம் என்ற அடிப்படையில் பார்க்கக்கூடாது. அது அதன் பின்னால் நிறைய அறிவியல் பூர்வமான கருத்துக்களும் இருக்கின்றன. அதனால் நாம் அதனை அறிந்து கொள்வது மிகவும் அவசியமாகும். அதற்கு முன்பாக நாம் ஒரு 2 ஜென் கதைகளை பற்றி பேசலாமா? ஒருமுறை சிரிக்கும் புத்தர் சீனாவில் பயணம் செய்து கொண்டிருந்தார். அவர் சீனாவில் பிறந்து வளர்ந்தவர் தான். தன்னுடைய கருத்துக்களை பரப்புவதற்காக, ஜென் மத கருத்துக்களை பரப்புவதற்காக இவர் கிராமங்களிலெல்லாம் அப்படியே ஒவ்வொரு பகுதியாக பிரயாணம் செய்து கொண்டிருக்கின்றார். அப்பொழுது அந்த நாட்டினுடைய அரசனுடைய காவலர்கள் அவரை வழிமறித்து தங்களை அரசர் அழைத்து வர சொல்லியிருக்கின்றார். வாருங்கள், அரசரிடத்தில் செல்வோம் என்று அழைக்கின்றனர். சரி என்று கூறிவிட்டு சிரிக்கும் புத்தர் அவர்கள் முன்னே நடக்க, அவர்களுக்கு பின்னால் அவர்களோடு இணைந்து நடந்து செல்லுகின்றார். அரண்மனைக்கு செல்லுகின்றனர். அரசன் அங்கே அரியணையில் வீற்றிருக்கின்றார், அமர்ந்து இருக்கின்றார். இவர் அரசரை பற்றி நினைக்கவும் இல்லை. தெரியும் உங்களுக்கு, அவர் எப்பொழுதும் எதற்கும் சிரித்து கொண்டே இருப்பார். அவருடைய முகத்தில் எப்பொழுதும் கோபச்சாயலோ அல்லது துயரத்திற்கான, துன்பத்திற்கான எந்த ஒரு அறிகுறியுமே எப்பொழுதும் இருக்காது. அவர் எப்பொழுதும் சிரித்துக்கொண்டே, அன்பு தழும்ப சிரித்துக்கொண்டே, புன்னகையோடு சிரித்துக்கொண்டே இருப்பது தான் அவருடைய பழக்கம். செல்கின்றார். உடனே அரசன் இந்த சிரிக்கும் புத்தரை பார்த்தவுடன், துறவியே, எனது அரண்மனையில் நீங்கள் ஏதோ ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்ட வேண்டும் என்கிறார். ஒரு அற்புதத்தை, ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி காட்டிவிட்டு நீங்கள் செல்லுங்கள் என்கின்றார். இதை கேட்டவுடன் சிரிக்கும் புத்தருக்கு சிரிக்க வருகிறது. அவர் சத்தமாக கலகலவென்று சிரித்து விடுகின்றார். மன்னர், அந்த மன்னருடைய குணம் எப்படின்னா, அந்த மன்னன் மிக மிக கொடூரமானவன், கோபக்காரன். அவருக்கு அதை பற்றிய எந்த கவலையும் பயமும் இல்லை. ஏனால் அவர் எந்த ஒரு எதிர்பார்ப்போடும் அவர் இல்லை. அதனால் அவர் சொல்லுகிறார், இங்கு நாம் சுவாசித்துக் கொண்டிருக்கின்றோம், அங்கும் இங்குமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றோம், நாம் உயிரோடு இருக்கின்றோம். இதைவிட அற்புதத்தை யாரால் நிகழ்த்த முடியும்? இதைவிட அதிசயத்தை யாரால் நிகழ்த்த முடியும் என்கிறார். மன்னருக்கு இவருடைய இந்த பேச்சு புதிராக இருக்கின்றது. அவர் பார்க்கிறார், அதன் பின்னால் இருக்கக்கூடிய உண்மையை உணர்கிறார். ஏனென்றால் அந்த மன்னனுடைய குணம் அப்படிப்பட்டவரிடத்தில் நாம் உயிரோடும் சுவாசிப்பதும் கூட கடினமான ஒன்றாக இருக்கின்ற போது, நாம் இங்கு நன்றாக சுவாசித்து கொண்டும் நாம் அனைவரும் இயங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தை விட மிக உயர்ந்த அற்புதமான தருணம் எதுவும் இல்லை என்கின்றார். எனக்கும் அந்த கருத்து மிக மிக பிடித்தமான ஒன்று.
நான் எனக்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்து இதுவரையில் நல்ல நேரம் எதையும் நான் பின்பற்றியதே கிடையாது. எனக்கு நான் சிறு வயதிலிருந்து எனக்கு நல்ல நேரம், யமகண்டம், ராகு காலம் என்பது என்ற எதிலும் முதல் நம்பிக்கை கிடையாது ஒரு விஷயம். அதற்கடுத்தபடியாக எனக்கு இன்னொரு வாழ்வில் நம்பிக்கை. அதாவது ஒரு மனிதன் உயிரோடு இருப்பதை விட ஒரு மனிதன் உயிருடன் இருப்பதை விட நல்ல நேரம் என்றைக்கு வரப்போகிறது? ஒவ்வொருவரும் யோசித்து பாருங்கள். நாம் உயிரோடு இருந்தால்தான் அனைத்தையும் நாம் சொத்து இருந்தால் அனுபவிக்கலாம், அல்லது சந்தோஷமாக வாழலாம், நல்ல நல்ல வாழ்க்கை வாழ முடியும். அதற்காக என்ன செய்யணும்? உயிருடன் நாம் உடலும் இருக்க வேண்டும். ஆனால் நல்ல நேரம் என்பது ஒரு மனிதன் உயிருடன் இருப்பதை விட மிகச்சிறந்த நேரம், நல்ல நேரம் எதுவும் இருக்கிறதா? எனக்கு தெரியவில்லை. நம்ம சிரிக்கும் புத்தருடைய கருத்தும் அதுதான். இந்த இடத்துல நாம் மூச்சு விடுகின்றோம், சுவாசிக்கின்றோம், நாம் அங்கும் இங்குமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். இதைவிட மிக அற்புதமானது இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. அதுபோலத்தான் நாம் உயிரோடு இருக்கின்றோம். நாம் உயிருடன் இருப்பதை விட மிகச்சிறந்த நல்ல நேரம் இந்த உலகில் ஏதாவது இருக்கிறதா? ஒன்றும் இல்லை. அதனால் நல்ல நேரம் பார்ப்பதிலேயே நீங்கள் நல்ல நேரத்தை இழந்து விடாமல் இன்றைய நிமிடத்தில் வாழ பழகுங்கள். அடுத்து இன்னொன்று என்னன்னா, ஒரு மாணவன், அதாவது குரு கிட்ட கல்வி கற்கக்கூடிய ஒரு மாணவன், அவர் என்ன செய்யறன்னா, குருவே, வாழ்க்கை என்றால் என்ன? நான் அதற்காக என்ன செய்ய வேண்டும்? எனது வாழ்க்கைக்காக நான் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய நோக்கம் என்னன்னா, நான் எனது வாழ்க்கையை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியானதும் ஆக்கிக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி என்ற பொருள்பட அந்த குரு கிட்ட கேட்குறாரு. குரு என்ன செய்யறானா, அவனை அழைத்து கொண்டு ஒரு நதிக்கு செல்லுகிறார். நதியிட்ட போயிட்டு அந்த நதியினுடைய கரையில் நின்று கொண்டு, இந்த நதி எங்கே செல்லுகிறது தெரியுமா? தெரியும். எங்கே? கடல் நோக்கி செல்கிறது. கடல் நோக்கி செல்லுகின்ற நதி அந்த கடலை அடைவதற்கு ஏதாவது முயற்சி செய்கிறதா? எதுவுமே இல்லை. அது இந்த நிமிடத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த நிமிடத்தில் நிற்காமல் ஓடிக்கொண்டிருக்கிறது. எனவே அது சமுத்திரத்தை, அதாவது கடலை அடைந்து விடுகின்றது. அதுபோலத்தான் நீ உனது வாழ்க்கையை அமைத்துக்கொள். இந்த நிமிடத்தில் வாழ். இந்த நிமிடத்தில் வாழ். லிவ் அட் தி மொமெண்ட். இந்த நிமிடத்தில் வாழணும். அந்த வாழ்க்கை, ஏன்னா 1000 வருடங்கள் கூட ஒரு நொடியிலிருந்து தானே தொடங்குகிறது. ஒரு நொடியிலிருந்து தான் 1000 வருடங்கள், 1,00,000 வருடங்கள் கூட ஒரு நொடியிலிருந்து தான் தொடங்குகிறது. எனவே உன்னுடைய வாழ்வில் எத்தனையோ லட்சக்கணக்கான நிமிடங்கள் இருக்கலாம், ஆயிரக்கணக்கான நிமிடங்கள் அல்லது நொடிகள் இருக்கலாம். நீ அந்த நொடி பொழுதில் நீ வாழ்ந்து விடு. உனது வாழ்க்கை சந்தோஷமாக மகிழ்ச்சியானதாக இருக்கும் என்று அறிவுரை தருகின்றார். இது ஜென் மதத்தினுடைய கோட்பாடுகளில் ஒன்று, தத்துவங்களில் ஒன்று எதுனா, இந்த நிமிடத்தில் வாழ். நீயாகவே இந்த நொடியில் வாழ். லிவ் அட் தி மொமெண்ட். அதுதான். அது மாதிரி நீ வாழ்ந்தால் உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமானதாக மகிழ்வானதாக கடந்துவிடும் என்று கூறுகிறார். அடுத்து, குலதெய்வம் என்றால் என்ன? உங்கள் எல்லாருக்கும் தெரியும். குலதெய்வம் என்பது, குலம் என்றால் ஆங்கிலத்திலிருந்து கிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளான்னா ஒரு பிரிவினர், ஒரு பிரிவு, அவ்வளோதான். அவர்கள் 12 ஆயிரக்கணக்கான வருடங்கள், இந்த தமிழகத்தில் எடுத்துக்கொண்டோம்னா இது அனைத்து பகுதிகளிலும் இருக்கலாம். நாம் குறிப்பாக தமிழகத்தை பற்றி மட்டும் பேசலாம். இந்த தமிழகத்தில் ஜைனர்களும்
அடுத்து வந்து இந்துக்களுக்கு மட்டும்தான் இந்த குலதெய்வ வழிபாடை பற்றி சிந்திக்கின்றவர்கள், குல வழிபாடு செய்கின்றவர்கள், குலதெய்வ வழிபாடும் செய்கின்றவர்கள். அந்த குலதெய்வ வழிபாடு எவ்வளவு முக்கியமானது என்பதற்கு ஒரு சில பழமொழிகள், சில சொற்றொடர்கள் வந்து இருக்கு. அதை நம்ம பார்க்கலாம். அதாவது, சுக்கை மிஞ்சிய மருந்தும் இல்லை, குலதெய்வத்தை மிஞ்சிய கடவுளும் இல்லை என்று ஒரு பழமொழி. சுக்கு மிகச்சிறந்த மருந்தாம். அது எந்தெந்த வழியில் பயன்படும்ன்றது எனக்கு தெரியலை. சுக்கு தெரியும், சுக்கு காஃபி மட்டும் போட்டு சாப்பிட்ருப்பேன். ஆனால் அதுக்கு மேலே என்னென்ன வாய்க்கில் தெரிகின்றது எனக்கு அது பற்றிய அறிவு இல்லை. அவங்க சொல்கிறாங்க என்னென்னா, சுக்கை மிஞ்சிய மருந்தும் இல்லை, அதை விட சிறந்த மருந்து எதுவுமே இல்லை. அதே போல் என்னென்னா, குலதெய்வத்தை மிஞ்சிய கடவுளும் இல்லை. எந்த கடவுளாக இருந்தாலும் அது குலதெய்வத்துக்கு கீழே தான், அதுக்கு மேலாக எந்த கடவுளும் இல்லை என்று சொல்லுகின்றனர். அடுத்து என்னென்னா, குலதெய்வத்தை வழிபடாது விலகி இருக்கின்றவன் வாழ்க்கை எத்தகையது? குலதெய்வத்தை வழிபடாது விலகி இருப்பவனுடைய வாழ்க்கை எத்தகையது என்று கூறுகின்றனர். ஓட்டை சட்டியில் சமைப்பது போன்றது. சட்டி ஓட்டையாக இருக்குது. ஒரு குடும்பத்துக்கு நீங்கள் சமைக்கணும்னா நீங்கள் வந்து அந்த ஓட்டை சட்டியில் வந்து தண்ணி ஊற்ற முடியுமா? எதுவும் வேக வைக்க முடியுமா? எதுவுமே பண்ண முடியாது. அதனால் எந்த பயனும் இல்லை. பசி போக்குவதற்கு அது உணவும் நமக்கு சமைத்து தருவதற்கு பயன்படாது. அதுபோலத்தான் இந்த குலதெய்வத்தினுடைய வந்து நாடாதவன், வழிபடாதவன் என்ன ஆகுவான் அப்படின்னா, அவனுடைய வாழ்க்கையில் எந்த நல்லதும், ஒரு ப்ராஸ்பரிட்டின்னு சொல்கிறோம்ல, அது எந்த ஒரு நல்ல வாழ்க்கையும் நன்மையும் எப்பயுமே வராதாம் அப்படின்ட்டு கருத்து சொல்கிறாங்க. அதனால் குலதெய்வத்தை வந்து நம்ம வழிபடணும். வழிபட்டால்தான் அந்த குலதெய்வத்தின் மட்டுமல்ல, ஒரு குலதெய்வத்தை வழிபடுகின்றது நோக்கம் என்னென்னா, குலதெய்வத்தை நாம் வழிபடுகின்ற போது அவனை காப்பாற்றும், அவனது குடும்பத்தை காப்பாற்றும், அவனுடைய சந்ததிகளை நமது குலதெய்வமானது காப்பாற்றும் என்று நம்புகின்றனர். இந்த குலதெய்வம் என்னென்னா, தந்தை வழியில் வருவது. வழி வழியாக என்னென்னா, முன்னோர்கள், நம்மளுடைய 400 சொல்லக்கூடிய 4 ஃபாதர்ஸ், அப்படி அந்த முன்னோர்களுடைய வழி வழியாக பல ஆயிரம் வருடங்களாக கூட இருக்கலாம். இவர் என்ன செய்யணும், நம்ம முன்னோர்கள் வந்து அது கூட ஒரு நம்முடைய முன்னோர்களாக கூட இருக்கலாம். அந்த கடவுள்கள் நம்முடைய முன்னோர்கள் இருக்கலாம். அவங்கள வந்து என்ன செய்வாங்கன்னா, ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு வந்து அந்த குல வழிபாடு அப்படியே வழி வழியாக பரம்பரையாக வந்து கொண்டே இருக்கும். இந்த குல வழிபாடு வந்து உலகத்தில் வந்து ஒரு குடும்பத்துக்கு, ஒரு குலத்துக்கு என்னென்னா ஒரே ஒரு கடவுள் தான் இருக்கும். ஒருத்தனுக்கு வந்து ஒரு குலதெய்வம் மட்டும்தான் இருக்க முடியும். இந்த குலதெய்வத்தை வந்து 2 குலதெய்வத்தை வந்து 2ஆக பிரிக்கிறாங்க. என்னென்னா, ஐயா, அம்மா. ஐயா என்றால் ஆண் கடவுள்களை வந்து என்ன செய்கிறாங்க, ஐயா என்று அழைக்கின்றனர். பெண் கடவுள்களை அம்மா என்று அழைக்கின்றனர். அதில் 2 பிரிவு தான், ஐயா, அம்மா. இந்த கடவுள், குலதெய்வ கடவுள் வந்து தந்தை வழியாகத்தான் தொடர்ந்து வழி வழியாக வந்து கொண்டே இருக்கிறது. தந்தை வழி கடவுளை மட்டும்தான், குலதெய்வத்தை தான் வந்து நாம் வழிபடுவோம். இந்த குலதெய்வத்தை வந்து அடுத்தடுத்து வருகின்ற சந்ததிக்கு என்ன செய்வாங்கன்னா, அவங்களுடைய பெற்றோர்கள் அறிமுகம் செய்து வைப்பார்கள். இந்த குலதெய்வத்தை என்ன செய்வேன்னா, ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தையை தூக்கி கொண்டு எங்கே போவாங்கன்னா, குலதெய்வம் கோயிலுக்கு சென்று முடி காணிக்கை செலுத்துவார்கள். இதுதான் துவக்கம். அது பிறகு என்னென்னா, ஒரு குடும்பத்தில் ஒரு தொழில் செய்கிறோமா, தொழிலில் வெற்றி அடைஞ்சாச்சா, தோல்வி அடைஞ்சாச்சா, எதுவாக இருந்தாலும் நேரம் என்ன செய்வாங்கன்னா, குலதெய்வம் கோயிலுக்கு போயிடுவாங்க. குலதெய்வம் கோயிலில் போய் வழிபாடு செய்வாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா, பிரார்த்தனை செய்கிறது மட்டும் இல்லாமல் ஆடு வெட்டுவாங்க, கோழி வெட்டுவாங்க. இது மாதிரி நிறைய அவங்க வந்து என்ன செய்யணும், அந்த தன்னுடைய குலதெய்வத்துக்கு வந்து பண்ணுவாங்க. நம்முடைய முன்னோர்களும் அதை தான் வழிபட்டு வந்திருக்கின்றனர். நம்முடைய முன்னோர்கள் வந்து என்னென்னா, இந்த குலதெய்வ வழிபாடை வந்து ஒவ்வொரு வருடமும் எதை மறந்தாலும் மறப்பார்கள். ஏன், தோட்டத்தில்
விதை விதை விதைப்பதற்கு காடுகளில் வந்து விதையத்தை விவசாயம் பண்ணுவதற்கு முன்னாடி கூட என்ன செய்வானா, குலதெய்வம் கோயிலுக்கு போய் வணங்கி விட்டு வந்து விவசாயம் தொடங்குவார்கள். ஏன்னா எங்கள் இதில் வந்து அந்த குலதெய்வ வழிபாடு மிக மிக முக்கியமான ஒன்று. அது மட்டும் இல்லை, குழந்தை பிறந்ததிலிருந்து ஒரு மனிதன் இறக்கின்ற வரையில் அவனுடைய குலதெய்வ வழிபாடு கொஞ்சம் குலத்தை சேர்ந்தவர்கள். இப்போ நான் வந்து என்னென்னா ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவன் வச்சுக்கங்க. அது நான் வந்து சொல்லலாம், இதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா எனக்கு என்னுடைய சமுதாயத்தை வச்சு நான் பெருமை அடிக்கலாம் இல்லை. என்னுடைய சமுதாயத்தை வச்சு நான் பெருமையாகவோ அல்லது என்னுடைய சமுதாயம் வச்சு பிறகு தாழ்த்தியோ நினைப்பவன் கிடையாது. எனக்கு அந்த மாதிரி எண்ணமோ சிந்தனையோ கிடையாது. நான் பிரேமலை கல்லர் சமுதாயத்தை சேர்ந்தவன். நான் பிரேமலை கல்லர் சமுதாயத்தை வந்து சேர்ந்தவன். என்னுடைய குலதெய்வ கோயில் எதுனா நாட்டாமங்கலம் ஆதிசிவன். என்னுடைய என்னென்னா நாட்டாமங்கலம் ஆதிசிவன், அதுதான் வந்து என்னுடைய குலதெய்வம். இதே மாதிரி வந்து ஒரு இது மட்டும் இல்லை, இப்போ குழந்தை பிறந்ததுலேருந்து திருமணம் செய்வதற்கு இந்த இது வந்து, ஏன்னா ஒரே குலத்தை சேர்ந்தவர்கள்ட்ட வந்து திருமணம் செய்ய மாட்டோம். அப்போ எதிர்குலத்தை வந்து யார் யார் அப்படின்னு சொல்லணும்னா, இப்போ எங்களுக்குன்னு பங்காளிகள் இருப்பாங்க. பங்காளி வீடுகளில் வந்து நாங்கள் திருமணம் செய்ய மாட்டாங்க. அப்போ என்னென்னா மாமன் மச்சான்கள் யார் யார், அவங்களுடைய குலதெய்வம் என்ன, ஒரு குலதெய்வத்தை வந்து போய் ஒரு வீட்டில் பொண்ணு எடுக்கணும்னு போகிறதுக்கு முன்னாடியே சொல்லிடுவாங்க. நாங்கள் வந்து இந்த குலத்தை சேர்ந்தவங்க, உங்களுக்கு எங்களுக்கு முறை சரியில்லை, நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து திருமணம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருவாங்க. அப்போ முறையாக இருந்தால் நீங்கள் சரியான எங்களுக்கு மாமா வச்சான், அதனால் நாங்கள் நம்ம சம்மதம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கல்யாணமும் பண்ணிக்கலாம். ஆனால் அதில் ஒரு இதில் என்னென்னா, இப்போ ஒரு ஆண் வாழ்நாள் முழுவதும் ஒரே குலதெய்வத்தை தான் வணங்குவான். அவருக்கு வந்து ஆணுக்கு வந்து ஒரே ஒரு குலதெய்வம் தான். பிறந்ததுலேருந்து அவர் வந்து சாகிறது வரைக்கும், செத்து போனால் கூட இந்த குலத்தை சார்ந்தவன் தான், இவன் நாட்டாம் குலத்தை சேர்ந்தவன், என்னை அப்படி தான் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, நான் இறந்து போனால் கூட எனது பங்காளிகள் எங்கள் சாவில் வந்து ஒரு சடங்கு இருக்குது. என்னென்னா நீர்மாலை எடுத்தல் அப்படின்ட்டு ஒரு சடங்கு இருக்குது. அதை தொடர்ந்து நிறைய சடங்குகள் இருக்குது. அந்த சடங்கில் வந்து எனது பங்காளிகள் வந்து கட்டாயமாக பங்கெடுக்க வேண்டும். ரொம்ப முடியாதவங்க, இயலாதவர்களை தவிர மற்ற இருக்கின்ற அனைவரும் அதில் வந்து பங்கெடுப்பாங்க. அடுத்து என்னென்னா, இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ குலதெய்வம் அப்படின்னா என்ன, இஷ்ட தெய்வ வழிபாடு அப்படின்னா என்ன, வேற ஒன்றும் இல்லை. குலதெய்வ வழிபாடு வந்து தன்னுடைய முன்னோர்கள் வழிபட்ட கடவுளை, அது ஆண் கடவுளாக இருக்கலாம் அல்லது பெண் கடவுளாக இருக்கலாம். இப்போ நான் திருமணம் செய்திருக்கின்றவர் வந்து அது வந்து இதே மாதிரி நான் என்னுடைய மகளை வந்து கட்டி கொடுத்துருக்கேன். அவங்களோட ஆட்சி, அவங்களுடைய வந்து பெண் கடவுள், பெண்ணை வந்து கடவுளாக வழிபடக்கூடியவங்க. இப்படி ஆணையும் பெண்ணையும் வழிபாடு செய்து வந்து வருகின்ற அந்த அது பரம்பரை வந்து இருக்கிறது. அது ஒரு இன்னைக்கு நேற்று அல்ல, பன்னெடுங்காலமாக, பல நூற்றாண்டுகளாக, பல ஆயிரம் வருடங்களாக. நமக்கு வந்து சரியான காலம்லாம் அதுக்கு கிடையாது. இஷ்ட தெய்வம்ன்றது வேற ஒன்றும் இல்லை. இஷ்டப்படி யாருக்கு எந்த கடவுளை பிடிக்குமோ அதை வழிபட்டு கொள்ளலாம். குலதெய்வம் என்பது ஒரே ஒரு கடவுள் தான். ஆனால் இஷ்ட தெய்வத்திற்கு வந்து நான் திருச்செந்தூர் முருகனத்தை எனக்கு பிடிக்கும். இப்போ எல்லாம் பார்த்தோம்னா ஒரு ஃபேஷனாக போச்சு. மேல்மருவத்தூர் அம்மாவை பிடிக்கும், இல்லைனா வந்து திருப்பதி பாலாஜியை பிடிக்கும், இல்லை திருப்பரம், இப்படி ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொருத்தர் என்ன நிறைய வச்சுருக்காங்க. இவங்க என்ன செய்ய, கன்னியாகுமரியை தொடங்கி வந்து இந்தியா முழுவதும் கூட வந்தோம்னா கோயில்களை மட்டும் வழிபட்டு வரக்கூடியவங்கள இருக்காங்க. அது அப்படியே இருக்காங்க. அதனால் அது மாதிரி ஒருத்தருக்கு வந்து இஷ்ட தெய்வம் பல இருக்கலாம். அவரது விருப்பத்திற்காக, அவருடைய ஏதோ ஒரு நம்பிக்கையினுடைய அடிப்படையில் 1000 தெய்வங்கள் கூட ஒருத்தருக்கு இஷ்ட தெய்வமாக இருக்கலாம். ஆனால் குலதெய்வம் என்பது ஒன்றே ஒன்று தான் இருக்கும். ஒருத்தர் வந்து ஒரு பெண் வந்து ஒரு திருமணமாகி போகின்ற போது அவங்க வந்து தன்னுடைய தந்தையினுடைய குலதெய்வத்தை வந்து வழிபட மாட்டாங்க.
அவங்க என்ன செய்வாங்கன்னா, திருமணத்திற்கு பின்பாக பெண்கள் தன்னுடைய கணவனுடைய குலதெய்வத்தை தான் தன்னுடைய குலதெய்வமாக மாற்றிக்கொள்வர். அதைத்தான் வந்து தன்னுடைய குலதெய்வமாக அவர்கள் வழிபட தொடங்கிருவாங்க. அதே மாதிரி இஷ்ட தெய்வத்தை வந்து வணங்குறவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து அவங்க அந்த வழிபாடு செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. எப்பவும் போகலாம். எந்த கோயிலுக்கு எப்பயும் போவாங்க. ஆனால் இங்கு வந்து என்னென்னா, ஒரு அந்த குலதெய்வம் என்பது வருடத்திற்கு ஒரு முறை. நீங்கள் எப்பவும் போகலாம். ஆனால் ஒரு விழாவாக கொண்டாடப்படுவது தைப்பூஜை, அடுத்து என்னென்னா மாசி பச்சைன்னு சொல்லுவாங்க. அந்த பௌர்ணமி தினங்கள் இப்படி வருடத்திலிருந்து ஒரு சில தினங்கள் மட்டும்தான் வந்து அதை கொண்டாடுவார்கள். எங்கள் சமுதாயத்தில் வந்து இது குலம் என்பது நிறைய குலங்கள் இருக்கிறது. நாட்டாமங்கலம்ன்றது எங்களுது. அதே மாதிரி வந்து மதிப்புநூறு, இது மாதிரி இப்போ ஆரியப்பட்டி, பாப்பாவட்டி, படிவு அப்படின்ட்டு சொல்லிக்கே போகலாம். கள்ளப்பட்டி, இப்படி குலம் என்பது என்னென்னா, எங்கள் சமுதாயத்தில் வந்து பல குலங்கள் இருக்கிறது. பல குலதெய்வ வழிபாடும் இருக்கிறது. சரி, என்னுடைய பூர்வீகம் எதுனா நாட்டாமங்கலம். என்னுடைய தந்தையினுடைய தந்தையாருடைய தந்தையார்கள் வந்து அங்கிருந்து என்ன செய்கிறான்னா, ஒரு பஞ்சமாக இருக்கும். அப்போ ஒரு சமயங்களில் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக என்னென்னா, ரொம்ப தொலைவில் வந்து என்ன செய்கிறான்னா, இன்னொரு இடத்துல வந்து குடியேறுவாங்க. குடியேறி அந்த ஊரில் வந்து தங்கி அவர்கள் கூலி தொழிலாளியாக இருப்பார்கள். அல்லது சின்ன சின்ன எங்கள் இதில் வந்து பெரிய வியாபாரிகள்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு சிலர் இருக்காங்க. அதில் தான் பிஆர்பி என்று சொல்லக்கூடியவர் ஒரு பெருந்தொழிலதிபர். அதே மாதிரி வந்து இது மாதிரி ஒரு சில தொழிலதிபர்கள் மிகப்பெரிய அளவில் வந்து இருக்காங்க. மதுரையில் வந்து ராஜாங்கம் என்பவர் இருக்கிறார். இதே பெரிய கான்ட்ராக்டர்ஸ் வந்து இருக்காங்க. மிகப்பெரிய நிலையில் வந்து இருக்கிறவங்க இருக்காங்க. இப்படி ஆனால் அவர்கள் கூட அந்த குறிப்பிட்ட நாளில் இப்போ மாசி பச்சைன்னா எல்லாரும் வந்து ஒரே நாளில் கூடக்கூடிய ஒரு இடம். அப்போ எங்களுடைய நாட்டாமங்கல் குலத்தை சேர்ந்தவர்கள் எங்கெங்கேயோ இருப்பாங்க. எல்லாரும் ஒன்று கூடுவாங்க. அப்போ எங்களை வந்து எங்களுடைய உறவுகளை வந்து நாங்கள் புதுப்பித்துக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அந்த திருவிழா இருக்கிறது. அடுத்து என்னென்னா, நாளைக்கு ஒரு நல்லது கெட்டது நடக்குது அப்படின்னா அவங்க எல்லோரும் ஒன்றாக எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. நல்லது எதிர்ப்பு ஒரு சாவுண்டாலும் சரி, அவங்களுடைய பங்கு வந்து மிக முக்கியமானதாக இருக்கும். திருமணம் என்றாலும் அவங்களும் வருவாங்க. திருமண மதத்தில் வந்து நாங்கள் வந்து எங்களுடைய மாமா மச்சான் உறவில் வந்து திருமணம் செய்தால் அவர்கள் வந்து பொண்ணுக்கோ மாலை இடுவார்கள். மாப்பிள்ளைக்கு வந்து பொண்ணுக்கு மாப்பிள்ளை வந்து அவர்கள் தாய்மாமன் மாலை என்றது வந்து மிக முக்கியமான ஒரு சடங்கு. அதை வந்து அவங்க ரொம்ப மரியாதையான ஒன்றாக கருதுவோம் அதை. இது மாதிரி இது வந்து என்னென்னா, இது எல்லாமே எதை சார்ந்து இருக்கிறதுனா, ஒருவர் வணங்குகின்ற குலதெய்வத்தை பொறுத்து தான் இருக்கிறது. ஆனால் இஷ்ட தெய்வம் வந்து அப்படி கிடையாது. அது எந்த ஊர்லேயும் இருக்கலாம், எந்த மாநிலத்திலையும் இருக்கலாம். எங்கேயோ இப்போ இருக்கக்கூடிய ஒரு இஷ்ட தெய்வத்தை வந்து வணங்கலாம். இல்லாட்டி வேறு மதத்தை சார்ந்த இறைவனை கூட இப்போ இயேசுவை வந்து வணங்குறவங்க இருக்காங்க. அல்லாவை வந்து வழிபடுறவங்க இருப்பாங்களா? நான் வந்து இப்போ இருக்கேன்னா ஜென் மதத்தில் வந்து என்னுடைய ஈடுபாடு இருக்குது. இது மாதிரி ஒவ்வொரு அதை தான் அந்த காலத்தில் வந்து பிரேமானந்தாவிலேருந்து நித்தியானந்தா வரைக்கும், இப்போ வந்து யாரும் இன்னும் அன்னபூரணி அம்மான்றது வரைக்கும் எல்லாத்தையும் வந்து வழிபடக்கூடிய மக்கள் வந்து இருக்காங்க. இது வந்து என்னென்னா இஷ்ட தெய்வ வழிபாடு. இது வந்து இஷ்ட தெய்வ வழிபாடு. இது குலதெய்வ வழிபாடு இல்லை. குலதெய்வ வழிபாடு என்பது ஒரே ஒரு தெய்வம். அந்த தெய்வத்தை வந்து குடும்பத்துக்கு என்னென்னா, குழந்தை பிறந்தன்னை வந்து இப்போ நான் வந்து என்ன செய்வேன்னா, என்னுடைய மகன்களுக்கு வந்து இதுதான் நமது குலம், இதுதான் நமது தெய்வம், நாம் இங்கு தான் நம்முடைய நல்லதையும் கெட்டதையும் செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு குலதெய்வ வழிபாட்டிலும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. என்ன நம்புவோம்னா, நம்முடைய குலதெய்வம் தான் நமக்கு
தேவையான நன்மைகள் எல்லாவற்றையும் விவசாயத்துக்கு உதவுறது நம்ம குலதெய்வம் தான். ஆடு மாடுகளை காப்பது நம்முடைய குலதெய்வம் தான். நம்முடைய நல்ல கல்வி கொடுப்பது நம்முடைய குலதெய்வம் தான். நமக்கு நல்ல வாழ்க்கையை கொடுப்பது நமது குலதெய்வம் தான். இங்கு நம்முடைய அனைவருக்குமான ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கக்கூடியது நம்முடைய குலதெய்வம் தான் என்று பரம்பரையாக நம்புகின்றனர். அந்த நம்பிக்கையினுடைய அடிப்படையில் தான் என்ன செய்கிறானா, ஒருத்தர் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் பல வெளிநாடுகளில் இருக்கின்ற போதும் அந்த திருவிழா கொண்டாடுகின்ற தினத்தில் அவர்கள் நேரடியாக அந்த கோயிலில் தன்னுடைய குலதெய்வத்தை வழிபட்டு செல்வது வழக்கமாக இருக்கிறது. இந்த குலதெய்வ வழிபாடு நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, கேரளாவில் குலதெய்வ வழிபாடு உண்டு. அங்கே என்ன அந்த குலதெய்வ வழிபாட்டை என்ன சொல்கிறாங்கன்னா, அடிமை காவு அப்படின்றாங்க. அடிமை காவு, நாங்கள் எங்கள் குலதெய்வத்திற்கு அடிமைகளாக இருக்கின்றோம், நாங்கள் எங்கள் குலதெய்வத்தினுடைய அடிமைகள் என்று சொல்லுகிறார்கள். இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு குலத்தினுடைய முன்னோர், அவங்க ஒரு குலத்தை தோற்றுவித்தவர், அவர் என்ன செய்யணும், அவரை அவருடைய சந்ததியினர் ஒரு கடவுள் போல நினைத்திருக்க வேண்டும். அவர்களை அங்கே அடக்கம் பண்ணியிருக்கலாம். அந்த அடக்கம் பண்ண இடத்த இப்படி நாம் ஒரு கடவுள் போல கொண்டாட துவங்கி இருக்கலாம். அவரை ஏன்னா இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னோர் வழிபாடுலாம் இருக்குது. நிறைய முன்னோர்களை நம்ம வழிபடுறோம். வருஷத்துக்கு ஒரு தடவை 100 நாளைக்கு ஒரு தடவை 3 மாதத்துக்கு ஒரு தடவையில் முன்னோர் வழிபாடு இருக்குது. முன்னோர்னால் நம்மளை நம்ம குடும்பத்தில் கொஞ்சம் நன்றாக வாழ்ந்து மறைந்தவர்கள், நல்லவர்கள், அவர்களை வழிபடுவதும் நம்மிடத்தில் இருக்கிறது. அதுபோல் இவ்வாறு தொடங்கிய அந்த வழிபாடு பின்பு அந்த சந்ததியை தோற்றுவித்தவரை கடவுளாக ஏற்றுக்கொண்டு அவர்களை பின்பற்றி வாழ்ந்திருக்கலாம். அப்படி கூட இருக்கிறதான வாய்ப்பு இருப்பதாக ஆய்வுகள் சொல்லுகின்றன. இதுபோல் நம்முடைய நாட்டில் வேறு எங்கும் இது போன்ற ஒரு குலதெய்வ வழிபாடு இருப்பதாக எதுவும் இல்லை. இருக்கலாம், வட இந்தியாவில் இருக்கலாம். ஏன்னா வட இந்தியாவில் இறை வழிபாடு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடியது. நம்ம என்னென்னா இறை வழிபாட்டிலும் ஒரு பகுத்தறிவு சிந்தனையோடு பார்க்கின்ற வழக்கம் இருக்கிறது. ஆனால் அங்கே அப்படியெல்லாம் இல்லை. இன்னொரு பக்கம் என்னென்னா, இந்த குலதெய்வ வழிபாட்டில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்காது. ஏன்னா இது இவங்க எல்லாமே ஒரே இனமாக தான் இருப்பாங்க, ஒரே சமுதாயமாக இருப்பாங்க. அதனால் இவங்க வேறு யார் வராதனால அனைவரும் ஒன்று என்ற ஒரு சிந்தனை தான் இருக்கும். இதில் என்னென்னா, தொழிலில் வேறுபாடு இருக்கலாம், ஒரு வசதி வாய்ப்புகளில் வேறுபாடு இருக்கலாம். ஆனால் சமுதாய இதில் இன வேறுபாடு அதில் இல்லவே இல்லை. இவங்க தாழ்ந்தவை உயர்ந்தவை அது மாதிரி எதுவும் இல்லை. இந்த குலதெய்வ வழிபாட்டில் அவங்க வசதிக்கு தகுந்த எவ்வளோ வசதி இருந்தாலும் அவங்க என்ன செய்வானா, நிச்சயமாக வருடத்திற்கு ஒரு முறை அங்கு தன்னுடைய உறவுகளை எல்லாம், தன்னுடைய மாமா மச்சான் சொந்த பங்கு ஒரு திருமணம் செஞ்சுருப்பாங்க. அந்த வழியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த குலதெய்வம் கொண்டாடப்படுகின்ற போது என்ன செய்வாங்கன்னா, அவங்க எல்லாத்தையும் அழைப்பாங்க. எங்களுடைய குலதெய்வம் இந்த நாளில் இங்கே கொண்டாடுகிறோம், நீங்கள் அதில் கலந்து சிறப்பிக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன, மாமன் மச்சான் உறவு, தன்னை பொண்ணை கொடுத்தவங்க, பொண்ணை எடுத்தவங்க, இவங்க எல்லாத்துக்கும் துணிமணிகள் எடுத்து கொடுப்பாங்க. சேலை வேஷ்டி சட்டையில் எடுத்து கொடுத்து என்ன செய்வேன்னா, அவங்கள தன்னுடைய குலதெய்வ திருவிழாவுக்கு வருமாறு ரொம்ப அன்போடு மரியாதையோடும் அழைப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு என்ன செய்யணும்னா, வண்டி வாகனங்களை ஏற்பாடு செய்து தருவார்கள். வாகனங்களை அவங்க யார் அங்கே உறவுகள் நிறைய இருக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி வாகனங்களை அமைத்து தந்து அவர்களை கோயில் திருவிழாவுக்கு, தன்னுடைய குலதெய்வ கொண்டாட்டத்திற்கு அழைத்து பின்பு அதே அவர்களை அழைத்து அவருடைய ஊரிலையும் இறக்கிவிடும் பழக்கமும் இருக்கிறது. அதுபோல் அந்த அளவுக்கு மிக சிறப்பாக தன்னுடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்கின்ற முறை இந்த தமிழகத்தில், குறிப்பாக எங்களுடைய உசிலம்பட்டி அடுத்து 12வது கிலோமீட்டரில்
எங்களுடைய குலதெய்வமான நாட்டாமங்கலம் ஆதிசிவன் கோயில் இருக்கிறது. இன்னொன்று என்னென்னா, இந்த சமுதாயம் முழுவதும் சேர்ந்து தான் ஒரு கோயிலை கட்டுவோம். தனிப்பட்ட ஒருத்தர் வந்து தான் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் அவரை கட்டுவதற்கு அனுமதிக்க மாட்டாங்க. இது வந்து இந்த இனத்தில் இருக்கக்கூடிய மிக பொருளாதாரத்தில் பின்தங்கியவராக இருந்தாலும் சரி, மிக உயர்ந்தவராக இருந்தாலும் சரி, ஆளுக்கு ₹1 கூட போட்டு அதை வந்து கொண்டாடுவாங்க, அதை வந்து கட்டுவாங்க, அடுத்தடுத்த நிலை கொண்டு போவாங்களையே. தனிப்பட்ட ஒருத்தர் வந்து அவ்வாறு செய்ய அனுமதிப்பது இல்லை. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து அறிவியல் பூர்வமான சில ஆய்வுகளை நடத்தி அதை வந்து சொல்லுறாங்க. அதை வந்து நாம் நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, இனிய உறவுகளை, நாம் மீண்டும் நாளை இதே தலைப்பில் வந்து பார்ப்போம். மீண்டும் குல வழிபாடு பற்றி நாளை காணலாம். குலதெய்வ வழிபாடு பற்றி பார்க்கலாம்.